Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இந்த யூனிவர்ஸ் நம்ம ஆசீர்வதிக்கட்டும். நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 5.2 உடையது. கொஸ்டின் படிக்கலாம் வாங்க. So that the points P minus 1.5, 3, Q point 6, -2, R பாயிண்ட் வந்து -3,4 ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கொலினியரா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொலினியர் அப்படின்னா நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியா ஆஃப் PQR வந்து நமக்கு 0 கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி 0 இருந்துச்சுன்னா கிவன் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொலினியர்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போட்ட மாதிரி தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR is equal to நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம் 1/2 இன்ட்டு ஃபார்முலா எல்லாத்துக்குமே எழுதிக்கோங்க. இப்போ இதுலேயுமே 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ x1 x2 x3 again ஸ்டார்டிங் பாயிண்ட் x1 y1 y2 y3 again y1 சரிங்களா. இப்போ மறுபடியும் 1/2 இன்ட்டு ஃபார்முலா எப்படி போகும்னா கிராஸ் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு லீடிங்கில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அப் அண்ட் டவுன் இருக்கு இல்லைங்களா, அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1. அடுத்தது என்ன பண்ணுறோம், மைனஸ் போடுறோம். அடுத்து கீழே டவுன்லேருந்து அப்புக்கு போகிறோம். அப்போ x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் நமக்கு பாருங்கள் x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1ங்கிறது அப்லேருந்து டவுனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுட்டு டவுன்லேருந்து அப் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ x2 y1 எழுதியாச்சு, x3 y2 எழுதியாச்சு. அடுத்தது x1 நமக்கு x1 y3 எழுதணும் இல்லையா, x1 y3. ஸோ இந்த ஃபார்முலா எழுத மறந்துடாது, ஏன்னா இதுக்கு 1 மார்க் ஸ்டெப் மார்க் கொடுத்துருக்கறனால நம்ம கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஸோ 1/10 அகெயின் போடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு P பாயிண்ட்டு 1.53 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 6, -2 -3, 4 ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு என்ன இருக்கோ அதை போடணும். 1.5 கீழே வந்துட்டு நமக்கு 3 வந்தது. அதாவது x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. இப்போ நம்ம நார்மலாக கிராஸ் பண்ணுறது தான் 1/2 இன்ட்டு. ஸோ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது இல்லையா. 1.5 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6 4s 24 3 3s 9 -9 கிடைக்கும். இதை இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 6 18 2 3s 6 4 டைம்ஸ் வந்து 1.5 கிடைக்கும்போது நமக்கு என்னது -6ன்னு கிடைக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். 1/2 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு கிடைக்கும் 27ல் 9 போயிடுச்சுன்னா நமக்கு 18 கிடைக்கும். இந்த ப்ளஸ் 9 -9 கேன்சல் பண்ணிச்சா -18 கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு 0 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நமக்கு 0 கிடச்சிதுன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR நமக்கு 0 கிடச்சிருக்கிறதுனால இந்த கிவன் பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது நமக்கு, therefore the given points are collinear அப்படின்னு. ஏன்னா அதுதான் நம்ம given points are collinear எழுதணும். அதுதான் நமக்கு வந்து கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. கொலினியர் என்ன அர்த்தம்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரே லைனில் இருக்கும், ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். அது வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிளை க்ரியேட் பண்ணாதுன்னு அர்த்தம். அப்போ ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணலன்னா அது என்ன, அது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாடலில் வர்றதுனால அது வந்து நமக்கு ஒரு கொலினியர் அப்படின்னா தெரியும், பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கிறதுனால கொலினியருங்கிறதாவே அப்படி தான், ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் மேக்ஸிமம். ஸோ தட் பாயிண்ட்ஸ் P -1.53 Q 6, -2 R வந்து நமக்கு -3, 4 இருந்துச்சு. ஸோ அதை நம்ம 0ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.